இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி சன் டிவில ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க இலக்கியா சீரியலோட வில்லியான அஞ்சலியை பத்தி தான். இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஞ்சலியோட உண்மையான பெயர் சுஷ்மா நாயர். இவங்கள நம்ம பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சன் டிவில இவங்க புதுமுகம் கிடையாது. ஏற்கனவே 2-3 சீரியல் வந்து நடிச்சிருக்க. இவங்க பாலக்காட்டுல 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சுனில் நாயருக்கும் ஜெயஸ்ரீக்கும் பிறந்திருக்கிறாங்க. சுனில் நாயர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். ஜெயஸ்ரீ அப்படிங்கிறவங்க வந்து மராத்தி மகாராஷ்டிரா அந்த சைடு உள்ளவங்க. ஸோ 2 பேருக்கும் வந்து லவ் மேரேஜ் ஆகுது. அப்படி ஆகி பிறக்கிற குழந்தை தான் வந்து நம்ம சுஷ்மா நாயர் அவர்கள். இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க, அபிலாஷ் நாயர். 2 பேரும் நல்லா வந்து படிக்க வைக்கிறாங்க. அங்கே பாலக்காட்லேயே தான் அவங்க ஸ்கூலிங் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2015 வந்து அவங்க ஸ்கூலிங் முடிக்கிறாங்க. அந்த டைம்ல அப்பப்போ அவங்களோட பாட்டி வீட்டுக்கு அவங்க ஹாலிடேஸுக்கு போயிருக்காங்க. 6th இருந்தே வந்து ஹாலிடேஸ் அப்படின்னாலே வந்து அவங்களோட பாட்டி வீட்டுக்கு வந்து அவங்க போவாங்களாம். அப்போ அவங்க மீட் பண்ணது தான் வந்து லிஜியோ தாமஸ் ஜான். இவங்களை வந்து அப்பயே இவங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான். பக்கத்து வீடு விளையாடும் போதே வந்து பிடிக்குமாம். ஆனால் கிட்டத்தட்ட வந்து 9th படிக்கும் போது தான் வந்து நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வயசுலேயே வந்து லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ரிங்கை கொடுத்து இதை நீ என் கையில் போட்டு விடு. ஆக்சுவலா அந்த ரிங்கு வந்து அவங்க அப்பா அவங்க பர்த்டேக்கு ஆசையா வாங்கி கொடுத்ததாம். அந்த ரிங்கு கூட நீ எனக்கு கையில போட்டு விடு அப்படின்லாம் அடம் பிடிச்சிருக்கிறாங்க. அவரும் வந்து ஸ்டார்டிங்ல இதெல்லாம் இன்ஃபாக்சுவேஷன்மா, இப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து நல்லா படி வை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போகும்போது அவருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் வந்து நல்லா ஃபோன்லேயே வந்து நிறைய சேட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களும் வந்து +1 +2 நல்லபடியாக முடிச்சுட்டு ஓக் இன்ஸ்டியூட் பெங்களூர்ல 2018 இவங்களோட டிகிரியை முடிச்சு வெளியே வராங்க. ஃபேஷன் டிசைனிங் ஃபுல்லா படிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம ஏதாவது செய்யணும். ஏன்னா வந்து முன்னாடி இருந்தே அந்த ட்ரெஸ் டிசைன் பண்றது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு பர்த்டே அப்படின்னாலே வந்து கிரீன் கலர் ட்ரெஸ் இல்லை ரெட் கலர் ட்ரெஸ்னா அதுக்கு மேட்சிங்கான இயரிங்ல இருந்து ஸ்லிப்பர் வரைக்கும் அதுக்கு மேட்சிங்காக தான் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து ஃபேஷன் டிசைனிங் எடுத்து படிச்சு 2018 அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம லைஃப் இனிமே தான் நம்ம லைஃபோட கேரியர் ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது 2018 வந்து இவங்களுக்கு சீரியல் வாய்ப்பும் கிடைக்குது. அதுக்கு முன்னாடியே கன்னட இண்டஸ்ட்ரியில இவங்க படிச்சதுக்கான ஒரு அங்கீகாரமான ஃபேஷன் டிசைனிங் வச்சே வந்து காஸ்டியூம் டிசைனரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. காஸ்டியூம் டிசைனர்னா நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையோட வந்து இறங்குறாங்க. அந்த படத்துல நல்லபடியா பண்ணி கொடுக்குறாங்க ஒரு கன்னட மூவிக்கு. அதுக்கப்புறம் 2-3 கன்னட மூவிக்கு காஸ்டியூம் டிசைனராகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் சன் டிவில வந்து நாயகி அப்படிங்கிற சீரியல்ல வந்து அனன்யா அப்படிங்கிற ரோல் பண்ற வாய்ப்பு. அப்பதான் வந்து அம்பிகா மேடம் வந்து அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரு துபாய் அந்த மாதிரி போய் உன்னோட அந்த ஃபேஷன் டிசைனிங் இதை ஸ்கில்லையும் நீ விட்டுறாத, அதையும் பிடிச்சிக்கோ. ஏன்னா சினிமாங்கிறது எப்போ வேணா நம்மளை தூக்கி விடும் இறக்கி விடும். அதனால உன்னோட ஸ்கில்லை நீ எந்த இடத்துலையுமே விட்டுறாத அப்படின்னு அம்பிகா பழங்காலத்து ஹீரோயின் அம்பிகா சொல்ல போய் அதுக்காக வந்து துபாய்க்கு இவங்களோட ஒரு இதுக்காக வந்து போறாங்க. அப்போ இவங்களுக்கு துபாய் ஏன் இவ்வளோ தைரியமா போனாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட பாய் ஃப்ரெண்டான லிஜோ தாம்சன் வந்து அங்க இருந்திருக்காங்க. கோச்சா இருந்திருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் கோச்சா இருந்திருக்கிறாங்க. இக்னைட் கிரிக்கெட் கிளப்போட ஓனரும் அவங்க தான், கோச்சும் அவங்க தான். ஸோ அங்கே நல்லபடியாக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அது பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்கள அங்கே தான் மீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து இவங்களோடது ஃபுல்லாகவே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்திருக்கு. ஃபுல்லாக மேரேஜ் வரைக்கும் 2021 இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. அதுக்கு வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 times தான்
தான் வந்து இவங்க மீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க துபாய்க்கு போன அந்த 25th அந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதியை தான் அவங்களோட லவ் ஆனிவர்சரியாக அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. வெட்டிங் வந்து ஏப்ரல் மாதம் 2021 18ஆம் தேதி வந்து நடக்குது. அவங்களோட சீரியல்ஸ் இதையும் அவங்க விடவே இல்லை. கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் நாயகி நடிச்சாங்க. அதுக்கப்புறம் தமிழும் சரஸ்வதியும் விஜய் டிவியில ஒரு ரோல் கொடுக்குறாங்க, அதையும் பண்றாங்க. சின்ன ரோல் தான், ஆனா அதையும் பண்றாங்க. திரும்ப வந்து விஜய் டிவியில செந்தூர பூவே அப்படிங்கிற சீரியல்ல ஐஸ்வர்யா அப்படிங்கிற ரோல் கொடுக்குறாங்க, அதையும் பண்றாங்க. ஜீத்தமுல்லை என்றென்றும் புன்னகை அப்படிங்கிற ஒரு சீரியல் வருது, அதையும் பண்ணிட்டே இருக்காங்க. சன் டிவில இது மட்டும் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா 2021 திருமகள் அப்படிங்கிற நாடகம் வருது, அதுல பிரகதின்ற ரோலும் நல்லா பண்ணியிருக்காங்க. சன் டிவி தான் இவங்களுக்கு லுக் டெஸ்ட் வச்சு இவங்களை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது 2021 ரைம்ஸ் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் மூவியில அவந்திகா அப்படிங்கிற ரோல் வந்து இவங்களுக்கு கொடுத்து அதையும் வந்து இவங்க பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பட்ஜெட் குடும்பம் அப்படிங்கிற ஒரு சீரியல்லையும் ரீசெண்டா இப்போ வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க வந்து சம்திங் பை சுஷ்மா அப்படிங்கிற கடைக்கும் ஜே சிலிசர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேக் கம்பெனிக்கும் ஓனரா இருக்காங்க. சம்திங் பை சுஷ்மால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபேஷன் டிசைனிங் அது ஓரியன்டா ட்ரெஸ் இயரிங்ஸ் இதெல்லாம் சேல் பண்றாங்க. ஜே செலிசஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேக், ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு பேக்கர் அப்படிங்கறதுனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேக் செஞ்சு கஸ்டமர்ஸுக்கு வந்து கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2018 வந்து எமர்ஜிங் டிசைனர் அவார்டு அப்படின்னு துபாயில இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, நல்ல டிசைன் பண்றதுனால. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து தமிழ் மூவி முகை அப்படிங்கிற ஒரு மூவி இனிமே ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கோட காஸ்டியூம் டிசைனரும் நம்ம அஞ்சலி தான். இலக்கியால வந்து அவங்க நல்லாவே வில்லி ரோல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணி அந்த சொத்தை எப்படியாவது அபகரிக்கணும்னு நினைச்சாங்க. இப்ப ஹீரோவோட தம்பியை கல்யாணம் பண்ணி இப்போ மாசமா இருக்கிற மாதிரி எல்லாம் டிராமா போட்டு அந்த சொத்தை எப்படியாவது நம்ம கவர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் கொடுத்து அதை ரொம்பவே பெஸ்டா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜ் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து 4 லாங்குவேஜ் கிட்ட கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் அந்த சைடு சினிமா அப்படின்னு வந்ததுனால கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜ் இவங்களுக்கு நல்லாவே தெரியுமா. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா, ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.